ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும்படிக்கு. பயங்கரமான வார்த்தை. உனக்கு தேவை இருக்கும், அந்த தேவை நேரத்தில் உனக்கு தகுதி இல்லாமலும் இருக்கும். ஆனால் நீ தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் அந்த ஏற்ற காலத்தில் உனக்கு உதவி செய்யும்படி தைரியமா போ, தைரியமா போ, தைரியமா போ. கிருபாசன தண்டை தைரியமாய் கட்டி சேருங்கள். அந்த ஏற்ற காலத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? அந்த என்ன இருக்கு? அந்த வசனம் பாருங்க, வாசிங்க. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? ஒரு நல்ல வார்த்தை வருமே. ஸோ என்னவென்றால், நாம் தகுதியாக இருப்பது நல்லது. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரம் தகுதியாக இருப்பதில்லை. ஆனால் தேவைகள் நீங்கள் தகுதியாக இருக்கும்போது மட்டும் வருவது இல்லை. நீங்கள் தகுதி இல்லாத நேரமும். ஆமாம், இன்றைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரம் உட்காந்துருக்கிறீங்க பாருங்க, வீட்டில் யாராவது திட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பேரை வாசிக்க போகிறான். உங்களுக்கு ஏற்கனவே சர்ச்சில் சொல்லி கொடுத்த மெத்தட் படி அந்த பாவ அறிக்கை, கழுவுறது, குளிக்கிறது இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகி போயிடும். இப்போ உங்கள் பேரை வாசிட்டாங்க இன்டர்வியூவில். உள்ள உங்களை கூப்பிட்ற, யாருங்க ஜஸ்டின் ஒன்று நம்ம டவக்குன்னு அந்த முழங்கால் போட்டிரியா ரீபாரா சாண்டவரே என்னை முற்றிலுமாய் கழுவுன்றக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸை கழுவணும், நீங்கள் எந்திரிங்கன்றான். நீங்கள் எதையுமே ஒன்று சொல்கிறேங்க, எதையுமே ஆசீர்வாதத்துக்காக செஞ்சாலே நீங்கள் பெரிய டுபாக்குரு, நீங்கள் பெரிய ஆக்ட் பண்ணுறவங்க. ஆசீர்வாதத்துக்காண்டி ஒருத்தன் கழுவுனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பெரிய நடிகன் சார். ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாட்டி அவன் தன்னை கழுவவே மாட்டான். அதனால தான் இந்த கிறிஸ்தவ சபையெல்லாம் நடிகர்கள் உருவாக்கிட்டாங்க. என்னென்னா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் செய். சரிங்க சார், செஞ்சுருவோம் சார்ன்றான். அப்போ என்ன நடக்கும்? கிடைக்கிறதுக்காக ஒருத்தன் மாறுறான்னா கிடைச்ச பிறகு வழக்கம் போல மாறிடுவான். கிடைக்காட்டினாலும் மாறிடுவான். எப்படினாலும் ஏசுனாருக்கு ரிசல்ட் 0 தான் போதும். ஒருத்தன் நீ பாஸ் ஆகணுன்னா ஒழுங்காக இருடா அப்படின்னா, பாஸ் ஆன பிறகு ஒழுங்காக இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்னா பாஸ் ஆகிட்டோம்ல. ஏன் பாஸ் ஆகிட்டோன்னு ஒழுங்காக இருக்க மாட்டான்? அவன் ஒழுங்காக இருந்ததே பாஸ் ஆகிறது தானே. புரியுது உங்களுக்கு? ஒழுங்காக இருக்கு. நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அவனை ஒழுங்காக இருக்குன்னு? பாஸ் ஆகிறது தானே ஒழுங்காக இருக்க சொன்னீங்க. பாஸ் ஆகிட்டேன்ல. நீ எப்பவுமே ஒழுங்காக பேசலையே. நீ பாஸ் வீடு கட்டணும் ஒழுங்காரு ஜெபம் பண்ணுனீங்க, வீடு கட்டிட்டான். இனி அடுத்து நீங்கள் தேடுவீங்க வேறு எதுவும் உனக்கு தேவை இருக்கா? ஏன்னா தேவை இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒன்று மாற்றலன்னு சொல்லலாம். அதனால தான் உன்னால் அம்பானிகிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. கிறிஸ்தவர்களை தேவையின் அடிப்படையிலே மிரட்டி வச்சிருக்கு பாஸ்டர் உலகம். அப்போ தேவையில்லாத பார்க்கும்போது சுவிசேஷம் சொல்ல தெரியாமல் திணறாங்க. தேவையின் அடிப்படையில் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஓகே, விட்டுருங்க. ஏதோ ஒரு காலம், கடந்த காலம், ஒரு இருண்ட காலம். ஆனால் தேவையின் அடிப்படையில் இருப்பது எல்லாம் நடிப்பு. கிடைச்சாலும் நிற்காது, கிடைக்காட்டாலும் நிற்காது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குவாலிட்டி பேஸில் வரல என்கிற மிகப்பெரிய வெளிப்பாட்டை இந்த நூற்றுக்கு அதிபதி பெற்றிருந்தான். நான் நல்லவனே இல்லை, உங்கள்கிட்ட வர்றது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் கிடையாது. நீங்கள் ஏன்ட்ட வர்றதுக்கும் நான் பாத்திரம் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், என் வேலைக்காரன் சுத்தமாக. ஆச்சா, அப்போ ஜெபம்னு வந்த உடனே நீங்கள் பாத்திரமா என்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. என் நீதிக்கு தக்கதாய் தேவன் எனக்கு பதிலளித்தார் என்பது பழைய ஏற்பாடு. இயேசு சொன்னார், இதுவரை ஒருவரும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு பிதா தந்துள்ளுவார். பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரும் ஏன் நீதி நீதின்னு பேசுகிறேன், அவங்களுக்கு அந்த நாமமே கொடுக்கல. புதிய ஏற்பாட்டில் தேவன் நாமத்தை கொடுத்தாரு. ஏன்னா தகுதியின் அடிப்படையில் போக வேண்டாம், என் பேரின் அடிப்படையில் போ. உனக்கு என்ன தகுதி தேவையோ அதை விட அதிகமான தகுதி இந்த ஒரு வரியில் இருக்கு. கையை தட்டு. ஆமேன். நான் சொல்லவா? இன்னைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இருதயத்தை தைரியமாக வச்சுக்கோங்க. யோபு என் பக்கத்தில் நின்று உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். யோபு என் சைடில் நின்று, ஆமாம் இதை கிளிப்பிங்கில் போட்டு விட்டாலும் விடுவான்னு நினைக்கிறேன், இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறார். நீண்ட ஜெபம் தான், வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். யோபு எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிக்கிறாள்.
எந்திரிச்சு என் பிள்ளை தூச்சிருப்பான் பயந்து ஜெபிச்சான். நிறைய பேருக்கு ஜெபம் பயத்திலே வருது. யோபு செஞ்ச ஜெபம் பயத்தின் ஜெபம். என்ன ஜெபம்னா, என் பிள்ளைங்க தூச்சிருப்பான், அதனால் என் பிள்ளையை செத்துறக்கூடாது நினச்சிக்கிட்டே இருந்தா பயந்த காரியம் என்ன? பயந்தா என் பிள்ளையை செத்துறக்கூடாதுன்னு பிள்ளையை செத்துருச்சு. அப்போ டெய்லி அவன் செஞ்ச ஜெபம் தேவன் மேலே இருக்க அன்புலையா பயத்தில்? If your prayer is activated or operated by fear, that is not prayer of faith. அது விசுவாச ஜெபம் அல்ல, அது பயத்தின் ஜெபம். ஆகையால் தான் யோபுவின் ஜெபம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. இப்போ அந்த ஜெபத்தை விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு யோபு கையில் கொடுங்க. என் சைடில் என்ன ஜெபிக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் ஜெபிச்சு. யோபு ஒரு குவாலிட்டி வேறு, நம்ம குவாலிட்டி வேறு, கட்டாயம் ஒத்துக்கிறேன். யோபு சொல்கிறாரு, என் கண்ணு இப்படி எட்டி பார்த்ததே கிடையாதுன்றாரு. என் மேலே தப்பு இருந்தால் எழுதி கொடுறா, அதை நான் கிரீட மாதிரி நெத்தியில் வச்சுக்கிறேன்டான்றான். ராஜாவை போல் நடந்து வருவேன், என்கிட்ட பாவமே கிடையாதுன்னு பேசினான். கடைசி ஏசினார் வந்த உடனே, நான் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்ல கலராக தாங்க இருக்கிறேன், வெள்ளையாக தாங்க இருக்கேன். டக்குனு என் ஒய்ஃப் நின்ன உடனே தான் நான் எவ்வளோ கருப்புன்னு தெரியுது. டக்குன்னு நகண்டுறேன் கண்ணாடி விட்டு. ஏன்னா அது வரைக்கும் அழகாக தெரிஞ்சேன். வேற ஒரு ஆள் திடீர்னு பயந்தாம நம்ம எனக்கு கோதுமை மாதிரி ஆயிடும். அப்போ யோபு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஏசு பிதாவாய தேவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ஐயா கையினால் வாய பொத்திக்கிறேன்ட்டான். என் அன்புக்குரியவர்களே, யோபு பெர்ஃபெக்ட். பூமியிலே அவனை மாதிரி யாரும் இல்லை. நீங்கள் ஏசு பிதாவோட கம்பேர் பண்ண வேண்டாம். அப்பேற்பட்டாலும் உங்கள் பக்கத்துலேருந்து ஒரு ஜோம் பண்ணுறான் சார், ஒரு வியாதிக்கு ஜோம் பண்ணுறான், சுகமாக வேற ஒரு விஷயம். அதில் என்ன பவர் இருக்கோ அதை விட இங்கு இருக்கிற எந்த சாதாரண நபரும், மிக சாதாரண நபரும், த லீஸ்ட் பர்சன், அவர் நின்று இயேசுவின் நாமத்தில் சொன்னால் இவனுக்கு நடக்கின்ற நாமத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவன்லாம் ஜபத்தை தொடங்கும் போதே இயேசுவின் நாமத்தினாலே தொடங்குவாங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் அர்த்தம். கடைசியாக முடிக்கிற ஒரு குரூப் இருக்கு, ஃபெய்த்தில் முடிக்கிற குரூப் இருக்கு, வழக்கமாக முடிக்கணும்னு சொல்கிற குரூப்பு இருக்கு. சொல்லி கொடுத்துறாங்க, பரவாயில்ல, அதை சொல்லி கொடுத்து அந்த ஸ்டைலில் வந்தாலும் வந்துடணும் கடைசியாக. ஆனால் நாமத்தில் எல்லாம் இருக்கும்போது நான் ஒரு சில பாஸ்டர் பார்த்துருக்கிறேன், ஃபெய்த் டீச்சர்ஸ். நான் எப்படி தொடங்குவேன்னா, நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு தொடங்குவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் ரிசல்ட்டு அந்த லைனில் தான் ஓடுது. கையத்தட்டு அந்த வரி என்ன செய்கிறது? பாத்திரமில்லாத உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை கொண்டு வருகிறது. இங்கே தான் பாவம் வல்லமை இழக்குது. இடைவிடாத தொடர்பு தேவனோடு உங்களுக்கு வருகிறது. பயங்கரமான வாழ்க்கை சார், கிருபையின் வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னம் கலையாத வாழ்க்கை. கர்த்தர் சொன்னாரு, வாட் இஸ் சின்? பாவம் என்பது என்ன? அறிவே பாவம். அறிவு தான் பாவம். என்ன அறிவு பாவம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாம படைக்கும் போது ஆதாம் என்னவா இருந்தா? பாவம் செஞ்சுட்டான்ல. பாவம் செஞ்ச உடனே நிர்வாணி ஆகிட்டானா? சாத்தான் உருவிட்டானா? சரி ட்ரெஸ் எல்லாம் சொல்லுங்க. முன்னாடியே நிர்வாணியாக தான் இருந்தான். பழத்தை சாப்பிட்ட பிறகு அறிவு வந்துருச்சு. அறிவு வந்தவுடனே இதுக்கு முன்னாடி சரியாக எண்ணப்பட்ட ஒரு செயல் இப்பொழுது தவறாக எண்ணப்படுகிறது. பாவம் என்பது செயல் அல்ல, பாவம் என்பது எண்ணம். உங்கள் எண்ணங்கள் எடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் செய்கிற எதுவும் பாவமாய் இராது. கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். புரியலன்னா விட்டுருங்க, உங்களுக்கு வயசு பத்தல. வயசு வரும்போது கர்த்தர் புரிய வச்சிருவாரு. அதாவது பாவம் என்பது ஆக்ட்னா முன்னாடி ட்ரெஸ்ஸோட இருந்துக்கணும், இப்போ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். பாவம் என்பது எண்ணம். அதனால தான் முன்னாடி இருக்கும்போது தப்பாக தெரில, ஆனால் அதே வேலையை அடுத்து செய்யும்போது இப்போ என்ன சொல்கிறீங்க? தப்பெல்லாம் செஞ்சேன், தப்பே இல்லை அப்படி சொல்ல வரீங்க. அப்படி சொல்ல வரல, நான் அதை சொல்ல வரல. எல்லாவற்றிலும் அதாவது நல்ல பாருங்க, ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அது அவனுக்கு பாவம். இங்கே கறி சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. நல்ல கறி சாப்பிடலாமான்னு கேட்குறான். யார்கிட்ட? பவுல்கிட்ட.
பவுல் சொல்கிறாரு சாப்பிட்லாம் அப்படின்றாரு. உன்னை இன்னொருத்தர் ஏமா ஓடி வரான் புண்ணில் போட்டு, ஐயா நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம், கறி சாப்பிடலாமா சாப்பிடலாமா அப்படின்றான். சாப்பிடக்கூடாதுன்றார். உன்னை அவன் கேட்குறான், அவர் சாப்பிட்றாரு, அவர் பாவம் இல்லை, நாங்கள் சாப்பிடலாமா, உனக்கு பாவம். என்ன சார் சொல்கிறீங்க? விசுவாசத்தோடு புசித்தால் பாவம் இல்லை, குழப்பத்தோடு புசித்தா அது பாவம் தான்றான். சமுசெய்யப்படுகிறவன் ஒரு டவுட்லேயே ஒருத்தன் சாப்பிட்றான்னு வச்சுக்காங்களேன், சின்ன தான். அப்போ பாவம் எங்கே இருக்குது? கறியில் இருக்கா? கையை தட்டு. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சின் கான்சியஸ், அதுதான் உங்களை பாவியாக்குது. இவன் என்ன தன்னையும் கொதறிட்டு அடுத்தவனையும் கொதற வருவான். இயேசு நாமத்தில் அப்பால போயிரு. இந்த பாவத்தை பற்றி ரொம்ப யோசிக்கணும், அடுத்தவனும் பாவத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, நான் கேட்குறேங்க, நீங்கள் பாட்டுக்க வந்து இங்கனக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தீங்க, டவக்குன்னு பிரிட்டு என்ன செஞ்சுட்டாப்புல, இங்கனக்குள்ளே விழுந்து தவள ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்படியே தவழ்ந்து போய் நேராக நம்ம ஜோஸோடைய கேமராவை வந்து என்ன செய்கிறாரு, இழுத்து போடுறாரு. தப்பா இல்லையா? தப்பு தான். ஆனால் இதே இதை ஒரு சின்ன பிள்ளை செஞ்சா ஆக்ட் பேஸா நாலேஜ் பேஸா? கையத்தட்டு. அதான் சொல்லுவார். நாலேஜ் சுத்தமாக இருந்தா அந்த பிள்ளை பாருங்க, அது பாட்டுக்கு உள்ள ஓடினா கூட, ஆமாம் நீங்கள் அப்படி ஓட முடியாது. அப்போ எங்கே இருக்கு பாவம்? அறிவு. அறிவு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நான் புசிப்பேன்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்னார், வேணாண்டா, இப்போ இருக்க ஃப்ரீடம் உனக்கு. கையத்தட்டு. ஆகையால்தான் பாவத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நன்மை தீமை அறிவு இல்லாமல் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். விடுதலையின் உச்சம் என்ன? விடுதலையின் உச்சம் என்ன? ஆதாமேல் நிர்வாணமாக இருந்தார்கள். தட் இஸ் த என்னது சொல்ல, த ஹையஸ்ட் லெவல் லிபர்ட்டி. தேவன் தன் பிள்ளைகளை இன்னசென்ட்டாக இருக்குன்னு விரும்பினார். அதனால தான் சொல்கிறேன், ஊர் குப்பையை காதில் வாங்காத. நீ வாங்க 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 உனக்குள்ள தேவையில்லாத என்ன இது உள்ள என்ட்ராகுது. அதனால் என்ன நடக்குது? நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போகிறீங்க. கடைசியில் ஜெபத்துக்குன்னு வரும்போது உங்களால் பதில் வாங்க முடியல. அப்போ இவன் சொல்கிறான், நான் பாத்திரவான இல்லை உங்கள்கிட்ட வர்றதுக்கு, நீங்கள் என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. ஆனால் என் வேலைக்கு நான் சொஸ்தமாவான். ஏன்னா நான் என்ன பார்க்கல, நான் உங்களை பார்க்குறேன்னா. ஆமென். தகுதி இல்லாதவர்களையும் இல்லை, அதுதான் இல்லை, தகுதி இல்லாதவர்களையும் தகுதி இல்லாமல் இருக்கும்போதே அற்புதங்களை வாங்கி தருகிறது. இருதயத்தை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி ஆமென்னு சொல்லுங்க. தகுதிப்படுத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. அவன் என்ன சொல்ல வரான்? சார் படிக்கட்டு வழியாக போகாமல் நீங்கள் லிஃப்ட் வழியாக ஏறி வந்து வாங்கிக்கங்க அப்படின்றான். நான் அதே சொல்லலை. படிக்கட்டு வழியாக போகிறதுனால லிஃப்ட் வழியாக போகிறதுனால நீ இருக்கிற இடத்துல வந்து இறங்கி கொடுத்துறாரு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சத்தியத்தை சத்தியமாக பேச விரும்புகிறேன். சொசைட்டிக்காக நான் என்ன செய்வேன், கலப்படம் பண்ண விரும்பலை. நீங்கள் தகுதி ஆகுங்கள், ஆகாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான் நான் பேசணும். நான் தகுதி ஆகுங்கன்னு அப்படி ஒரு தகுதியாக போகிறீங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், தகுதி ஆவதும் ஆகாது இருப்பது உங்கள் விருப்பம். நான் உங்களை பற்றி பேச வரவில்லை, நான் இயேசுவை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் யாரு? தகுதி இல்லை, ஆனாலும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் முந்தானேத்து நான் சொன்னேன், சண்டே சொன்னேன், காலையில் எழுந்த உடனே ஜெபிப்பதற்கு முன்பாகவே நான் நீதிமான் என்று நீ உணர ஆரம்பிப்பாயானால் நீ கிருபையில் சரியாயிருக்கிறாய். ரொம்ப முக்கியம் சார். அப்போ ஜெபம் வேணாமா? ஜெபம் வேணாம். இவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான், நீ அவனை கண்டுக்கிறாத. நீ ஜெபத்துக்கு முன்னாடி நீதிமான் சொல்லு. ஏன்னா ஏசுனா திடீர்னு வரும்போது நீ போயிடுவ. அவன் ஜெபிச்சா தான் போக மாட்டான். அதுதான் அவனுக்கு நடக்க போகிற கதி. ஏன்னா அவன் நம்பிக்கை இப்போ பண்ண போகிற ஜெபத்தில் இருக்கு.
ஆமாம், ஐஎஸ்பி கொஞ்ச நேரம் இல்லைங்க, இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா முடிச்சுட்டு மெதுவாக பாட்டு போயிடுவார். ஆனால் சுவிசேஷத்தினால் வருகிற ஆயத்தம் என்கிற பாதரட்சையை நீங்கள் அணிந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் பாதரட்சை அல்ல, மொழிபெயர்ப்பு தவறு. சுவிசேஷத்தை கேட்பதினால் உங்களுக்கு வருகிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை. சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீதிமானா இருக்கிறாயின்னு சொல்லுது. அப்ப நீதிமானா இருக்கிறேனா அப்படின்னு உனக்கு காலில் ஷூ வந்துருச்சு. சுவிசேஷம் நீ எப்பொழுதும் நீதிமான் என்று உனக்கு சொல்லுகிறது, நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறது, நீ ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லுகிறது. ஒருத்தர் சொன்னாரு, மறுபடியும் தேவன் உங்களை என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு நீ சொன்னீன்னா உன்னை மன்னிக்க முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு. இனிமேல் அவர் மன்னிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இனிமேல் அவர் உன்னை மன்னிக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரே விசையாய் அவர் மன்னித்து முடித்தார். இனி நான் கோபம் கொள்ளுவது இல்லை என்று நான் ஆணையிட்டேன். நோவாவின் வெள்ளத்தில் ஆணையிட்டது போல ஆணையிட்டேன்றார். கோபப்படுவதில்லைன்னா என்னங்க அர்த்தம்? எப்போ கோபம் வராது? நேற்று வரைக்கும் செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன்னா அடுத்து நீங்கள் தப்பு பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். திரும்ப மன்னிக்கிறேன், திரும்ப தப்பு பண்ணுறீங்க, அப்போ எனக்கு என்ன வரும்? அவன் முடிக்க மன்னிச்சாலே எனக்கு கோபம் வரும். ஒட்டுமொத்தமாக மன்னிச்சா எனக்கு கோபம் வராது. கையை தட்டுங்க அவருக்கு. அது நீங்கள் என்ன மனநிலையில் இந்த செய்தியை கேட்குறேன்னு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு மாதிரி வந்து புத்துக்குள்ளே இருக்க பாம்பு மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் செய்தியை வில்லனாக கேட்காதீங்க, வில்லத்தனமாக கேட்காதீங்க, செய்தியை ஹீரோவாக கேளுங்க. ஆமேன், கைத்தட்டுங்க ஒரு. அவ்வளோதான். வில்லனாவும் வில்லியாவும் கேட்குறவங்களுக்கு இந்த செய்தி ஒர்க் அவுட் ஆகாது. இயேசுவின் செய்தி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகலை? பரிசேயர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இயேசுவின் செய்தி யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? பாவிகளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இயேசு சொன்னார் அவங்களுக்கு தான் நான் ஃப்ரெண்டுனாரு. பரிசேயர்கள் வில்லனாக இருந்தார்கள். தே ஆர் இன்னசென்ட் சின்னர்ஸ், தே ஆர் க்ரூக்கட் செயின்ஸ். இன்னசென்ட் சின்னரு, க்ரூக்கடு செயின்ட்டு. யாராக இருக்க விரும்புறீங்க? என் அன்புக்குரியவர்களே, அறிவு. துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே. பாவம் என்ன தெரியுமா? The light is sin. லைட் என்ன? ஏற்கனவே சொல்லி லைட் என்ன? நாலேஜ். அறிவாகிய ஒளி புறஜாதியை அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு. அப்போ அறிவு என்னது? ஒளி. துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவம் என்றால் அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, தீமையை குறித்த அறிவே பாவமாக இருக்கிறது. not act. The knowledge itself is sin. அவன் என்ன ஆயிரும்? அவனுக்கும் அபிஷேகம் வராது, அவன் ஜெபிக்கும் போதும் அபிஷேகம் வராது, அவனுக்கு பதிலும் வராது. பதில் வராதுன்னு என்ன? பதில் வந்துடும், கதவை இவன் பூட்டியிருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் தகுதி இல்லை ஆனாலும் சொஸ்தம் அடைவான். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம். ஸோ மறுபடியும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி உதவி செய்தார். ஸோ நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், இது இயேசுவை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இத்தகைய எண்ணங்களை உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்துங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவ மன்னிப்பின் ஜபத்தை செய்ய முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த நேரமெல்லாம் அந்த பாவ மன்னிப்புக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த ஜபம் பண்ண போகிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஒரு 15 நிமிஷம் பண்ண போகிறேன். அந்த 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க? நீங்கள் நீதிமான் என்று ஜெபிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் நீதிமான் என்கிற அந்த உண்மையை, சத்தியத்தை உணர்வதற்கு முயற்சி எடுங்கள். இந்த ஜெபத்தை விட இது வலிமையானது. முதல் முறை கடினமாக இருக்கலாம், 2ஆம் முறை கடினமாக இருக்கலாம், 3ஆம் முறை கடினமாக இருக்கலாம். சைக்கிள் 4 தடவை ஓட்டும்போது கஷ்டமாக இருக்கும், 5ஆவது தடவை நீ கையை விட்டுட்டே ஓட்டுவ. கையை தட்டு. ஆமென். ஆனால் இந்த ஜெபம் பண்ணி வராம பாரு, அவன் 120 தடவை பண்ணாலும் 121 தடவை ஜெபம் பண்ணா தான் கதை நடக்கும். அதனால தான் இயேசு தூங்கி எழுந்த உடனே காற்றை எறியாதே கடலை அமைதலாயிரு என்று சொன்னார்.
எவர் ரெடி. எப்பவுமே ஷூ போட்டுருக்கிறவர். அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. யூ ஆர் எவர் ரெடி. நீங்கள் இப்பொழுது சொஸ்தமாக போகிறீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. நீங்கள் கேட்ட இந்த வசனத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சொஸ்தமாய் இருக்கிறீர்கள். கையை தட்டு. கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இப்போ எல்லாம் ஜோம் பண்ணி, இன்றைய ஊழியக்காரங்க ஸ்டைல் என்ன தெரியுமா? ஜோம் பண்ணி முடிச்சோம் எல்லோரும் ஒப்பு கொடுப்போம், ஓ ராக்கா பாபா எல்லோரும். அவன் எனக்கு கேட்டேன் அப்படியே சுவேஜனஸ் நேரம் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துருக்கவன் ஆண்டவரே. அவனுக்கு கடைசி ஒரு அழுது எலுமிச்சப்பழத்தை புளிஞ்ச மாதிரி கண்ணை புளிஞ்சு 2 சொட்டு கண்ணீரை விட்ட பாரு அப்படின்னு போவோம். நரம்பு தளர்ச்சி வந்துடும், ஜாக்கிரதை. கடைசியாக போட்டு ஒரு கசக்கி வெளியே எழுப்பிட்டு போகிற வழியில் வேனில் பேசுவாங்க, இன்னைக்கு மிரட்டிட்டோம்ல, அம்பிட்டு போய் கதற விட்டுட்டோம்யா. ஏசுனா சொல்ல, நான் தான் கதறிட்டேனப்பா, கெத்சமனேலே கதறிட்டேன், நீ இவங்களை கதற விட்ட. ஆசீர்வாதத்தை செதற விடுறா, ஜனங்களை கதற விடுறாரு. அப்போ இவனுக்கு செய்தியெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைசி ஜபத்தில் ஒரு பிழிஞ்சா தான் என்ன வருது? பரிசுத்தம் வருது. ஆனால் ஏசுநாதர் பிரசங்கத்தை முடிச்சு என்றைக்குமே கடைசி ஜபத்தில் பரிசுத்தமாக்குனதே இல்லை. பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டே இருப்பார். பண்ண தான் பாவி இல்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற உணர்வு அவனுக்குள்ள வருது பாருங்க. நாலேஜ் தான் பாவம்னா எதிர்மறையான எண்ணம் தானே பாவம்னு சொன்னேன். அப்போ பரிசுத்தம்னா என்ன? நேர்மறையான எண்ணமே பரிசுத்தமாக இருக்கிறது. யோவான் 15 நினைக்கிறேன் 3ஆம் வசனம், அதை வாசம் முடிச்சிருவோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, உங்கள் ஜபத்தினாலே இல்ல, உன் உபவாசத்தினாலே இல்ல, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பவே சுத்தமா இருக்கிறீர்கள். கையை தட்டு. ஏசுனார் மெசேஜுக்கு முடிவு ஜெபமே கிடையாது. அப்படியே எந்திரிச்சு போயிருன்றார். அதான் நானும் சொல்றேன், அப்படியே எந்திரிச்சு போயிருன்றேன். கையை தட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு. ஐயா முடிவு ஜெபம் பத்தியா, இவனுக்கு அப்படி முடிச்சா தான். நம்ம முடிவு ஜெபம் வேற. ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்தீங்க, நல்லது, இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை பேசுகிறேன், கடைசி முடிவு ஜெபம் பண்ணி உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள். இந்த அறிக்கையிடு நம்ம பிறகு தான் இந்த நம்ம அவர் பேர் என்ன, மார்ட்டின் லூத்தர், அவர் போய் பாவரிக்கை பண்ணுவாப்லையாம் ஃபாதர்கிட்ட. ஃபாதர் உட்காந்து கேட்பாராம், இவர் ரொம்ப பரிசுத்தவானால நம்மலாம் போனோம்னா ஒருத்தனை அடிச்சு விட்டோம், இப்படி பண்ணிவிட்டோம், தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? நிறையா பாவரிக்கை பண்ணுவாங்க. மார்ட்டின் லூத்தர் நிறையா பண்ணுவாராம். ஐயா நான் நேற்று ஒரு பேப்பரை இன்னொருத்தர் பேப்பரை கிழிச்சிட்டேன், ஒருத்தனை அடிச்சிட்டேன்னா அப்படியே ஃபாதர் கொஞ்ச நேரத்தில் இப்படி உட்காந்தவர் அப்படியே இப்படியாரு, என்னப்பா இன்னும் முடியலையாப்பா, 1.5 மணி நேரம் பாவரிக்கை பண்ணிட்டு கேட்பார். கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு, அப்போ இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் ஃபாதர். அப்போ நான் சரி முடிச்சிட்டியா, இதுக்கு ஃபாதர் இன்னும் 1 மணி நேரம். இப்போ இது வரைக்கும் நான் செஞ்ச பாவமாக சொன்னேன், இப்போ செய்யாத பாவம்லாம் சொல்கிறேன் கேளுங்க. என்ன செய்யாத பாவம்? நேற்று ஒரு முள் ரோட்டில் கிடந்துச்சு, அதை எடுத்து போடலை. நேற்று ஒருத்தர் 10 ரூபா கேட்டான், கொடுக்கல. செய்யாத பாவமாக சொல்லுவார். அதோட ஃபாதரு ஃபெயிண்ட் ஆயிடுவார். இல்லை, இது நடந்தது. மார்ட்டின் லூத்தர் அப்படி இது பண்ணாராம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் என்று எழுதின அதே யோவான் எழுதுகிறான், ஒருவன் பாவம். கையை தட்டு. புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த 2 வருஷம் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதின யோவான் எழுதுகிறார், ஒருவன் பாவம் செய்வானானால். அப்ப என்ன கான்செப்ட்னா, அவன் கான்செப்ட்ல சின்னன்றதே வேற. செய்வானானால் அவன் அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே நீதிபரராயிருக்கிற இயேசு உங்களுக்காக பிதாவினிடத்தில் வழக்காடுகிறவராயிருக்கிறார். வழக்குன்னா என்ன? உங்க பக்கம் நியாயம் இருந்தால் தான் பண்ண முடியும். அவர் சொல்றாரு, நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். உடனே அவரையும் சொன்னாங்க, அப்போ பாவம் செய்யலாமா? அப்போ அவர் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. அவரையும் கொண்டிருக்காங்க, தப்பா எடுக்காத மெசேஜ் அப்படின்னு. அவர் சொல்றாரு, என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கமே அவர்களை சுத்தமானாய் வைத்திருந்தது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கிருபைக்கும் மற்ற எல்லா உபதேச வித்தியாசம் என்னன்னா, கிருபைக்குள் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பூரணமாக இருக்கிறீர்கள். இந்த உணர்வை நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதுதான் ஃபெய்த். என்னை அந்த இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார்.
இந்த ஃபெய்த்து நான் தகுதி இல்லை ஆனால் தருவார்ன்ற விட டாப்பான ஃபெய்த்து. ஆனால் அந்த ஃபெய்த் இல்லாட்டினா கூட, நான் எப்பவும் பூரணமாக இருக்கிறேன் அப்படின்ற ஃபெய்த் இல்லாட்டினா கூட, நான் தகுதி இல்லை ஆனாலும் சொஸ்தமாகும், அந்த ஃபெய்த்துக்கு வாங்க அட்லீஸ்ட். சரி, இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பேஷண்ட்டுக்கு ஜோம் பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. சரி விடுங்க சார், நீங்கள் வந்து கடவுளோட பிள்ளை, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜோம் பண்ணிடுறீங்க, சுத்தமாக்கிடுறீங்க. இப்போ நாளைக்கு வந்து பரிச்சைன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ்னா சனிக்கிழமை வந்து கிளென்சிஃபிகேஷன், அப்புறம் புதன்கிழமை மெசேஜ்னா செவ்வாய்க்கிழமை கிளென்சிஃபிகேஷன். இதுதான் தவறானது. என் அன்புக்குரியவர்களே, கிளென்சிஃபிகேஷன் பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனை கேட்டுக்காங்க. ஒரு விஷயத்திற்காக அல்ல. சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து உங்களுக்கு ஒன்று செய்யும்போது நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, அலர்ட் ஆயிடுறீங்க. ஆனால் நீங்கள் அலர்ட்டாக இல்லாதப்ப இன்னொருத்தர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறான், ஐயா அப்படின்னு வரான், நாய்க்கரையா அப்படின்னு ஒருத்தர் வரான். என் பிள்ளை 50 காசு முழுங்கிட்டான் அப்படின்னு. சரி உள்ள ஒரு 50 காசு எடுத்துக்குறா அவனுக்கு. ஐயா 50 காசுக்குலாம் வரலையா? அன்னைக்கு ஒரு டாக்டர் வருது, ஐயா என் பையன் ஊதுபத்தி ஸ்டாண்டை விழுங்கிட்டான். டாக்டர் ஊதுபத்தி ஸ்டாண்டை விழுங்குற அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமாம், அவர் வீட்டில் வாழைப்பழம் தான் சார் ஊதுபத்தி ஸ்டாண்டுன்னு. வாழைப்பழத்தை முழுங்கிட்டானா? தெளிவாக சொல்லினவர். நீங்கள் நைட்டு எந்திரிச்சிட்டு என்ன பேஷண்ட் ரொம்ப உயிருக்கு இதாக இருக்கணும்னா கொஞ்சம் நான் ஜெபிச்சுட்டு வரேன், அவனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களாம் பெரிய பெரிய ஜபம் பண்ணி தான், மிக நீண்ட ஜபத்தை பண்ணி தான் வந்து ஃபுல்லாக முடியும். அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இது முடிஞ்சிடும். இப்போ ஏசுநாதர் ஜோம் பண்ணியிருந்தானே என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துல கப்பல் படகு தலையில் இருக்கும். கடைசியில் 50 பேர் நீந்தி தான் வந்து சேரணும். ஓ ரிபா காபா ராபா. ஆனால் நம்மால் கையை தட்டுங்க. பேசிக்கிட்டே வராருங்க அவரை பாருங்கள். பேசிக்கிட்டே சீசட்டில் வரும்போது இதுன்னு கசம்சான் சவுண்டு. என்ன சண்டைனா உடனே வந்து அங்கே ஒரு 9 பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யார்கிட்ட? ஒரு பையனை சோப்படுக்கணும். அவங்க அப்பா வந்து சொல்கிறார், என்னங்க சோப்படுத்தணும். உடனே அந்த 9 பேர் சேர்ந்து, இல்லைங்க தாயத்தை கட்டியிருக்காரு, இல்லைங்க வீட்டில் ஃபோட்டோ தொங்குதுன்னு ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வந்து ஜெபம் ஒரு பதில் வரலைன்னா நம்ம மக்களுக்கு வந்து சமாளிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் ஊழியர்களுக்கு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஏசு என்ன கூட்டணும், என்ன சவுண்டுன்னு ஒன்று டக்குன்னு யாருக்கு நடக்குது? அந்த பையனோட அப்பாவுக்கும் சீசர்களுக்கு நடக்கலை. அவங்க அப்பா அழுகிற நிலைமையில் இருக்கார். இதை காரணமாக வச்சு நாலு கிரிட்டிசைஸ் பண்ணுற இருப்பான்ல, அவன் எப்போவுமே தேடிட்டு இளம்பங்கால திட்டத்தில் எவன்லாம் ஃபெயில் ஆனது, ஃபோட்டோ ஃபைல் திட்டத்தில் எவன்லாம் வந்து பொசுங்கி போனது, வந்து இப்படி மாதிரி தீர்க்க தரிசனம் எதெல்லாம் நிறைவேறாமல் போச்சு, இப்படி ஒரு குரூப் லென்ஸோடே தெரிவாங்க. இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க 9 பேர் அரெஸ்ட் பண்ணி பாட்டான். நில்லு, என்ன சகல வியாதின்னு ஒன்றும் ஆகலை. என்ன இவன் சொல்ல, இல்லைங்க அது வந்து வீட்டில் வந்து ஓட்டம் இருக்குங்க. என்ன ஓட்டம்? வெள்ளோட்டமா நீரோட்டமா? என்ன ஓட்டம்டா? இப்படியே வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏசுனார் வந்துட்டார். கையை தட்டி கொடுத்தாரு. வந்த உடனே என்ன பிரச்சனைன்றார். உடனே அந்த தகப்பன் வந்து வரேன், ஐயா உங்கள் சீசர்கிட்ட சொன்னேன் ஒன்றும் முடியல, ஏன் அது அப்படின்ட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வரணும். நான் பிரிங் ஹிம் டு மீ. பயங்கரமான வார்த்தை. நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, 7 வாரம் தொடர்ந்து வா, இங்கே கூட்டுவானார். பேசிகிட்டே வராங்க. இயேசு சீசன் பேசிட்டு வராங்க. எப்படி பேசிட்டு வந்தாங்கன்னு தெரில. He was supernaturally natural. He was naturally supernatural. இயல்பாகவே அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அளவு அவர் இயல்பானவர். ஆமென். அவனை என்கிட்ட கூட்டு வாங்கடான்றார். கூட்டு வந்தேன். வர்றதுக்குள்ளே அவன் வெளியே போயிட்டான். பார்ட்டி அதாங்க எவர் ரெடிங்க. அவர் தூங்கினவன் எழுப்பினா புரிஞ்சு, இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நான் வர வேண்டும் எல்லா நேரத்திலும் ஏற்ற காலத்தில்னா என்ன போட்டிருக்குமா அதில்? டைம் ஆஃப் நீடு. அதை விட இன்னொரு மொழிபெயர்ப்பு நல்லா இருந்துச்சு. அந்த நீடட் டைம், அதாவது அந்த சரியான நேரம், அதாவது தேவையான நேரத்தில் உனக்கு உதவி செய்வதற்கு கிருபாசன தன்னை தைரியமாய் வா. அப்படி நீ வருவதற்காகத்தான் மிகப்பெரிய கரையத்தை இயேசு செலுத்தினார். மறுபடி பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி ஜெபிச்சா இயேசு எதற்கு வந்தார்? உங்கள் பாவங்கள் ஒட்டுமொத்தமாய் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த எண்ணம், இந்த விசுவாசம் உங்கள் நீதிமான்களை உங்களை மாற்றுகிறது.